தற்போதைய அண்மை செய்தி. அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என விஜய் தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக அரசியல் களத்தில் புதியதாக தோன்றியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் முதல் மாநாட்டிலேயே திமுக பாஜக போன்ற இந்த இரண்டு கட்சிகள் விமர்சித்ததனுடைய எதிரொலி தமிழகத்தில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் சேரப்போகிறது என்ற ஒரு பேச்சு அப்போது முதலே இருந்து வந்தது. தொடர்ந்து அதனை சமூக வலைதளங்கள்ல பல்வேறு அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் போன்றெல்லாம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி தொடர்பாக வெளியான ஒரு செய்திக்கு தற்போது தமிழக வெற்றி கழகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதற்கான செய்தியை தான் தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் தற்போது பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தன்னுடைய உரையில விஜய் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார் என்பதை அந்த தலைமை கழகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் தமிழக வெற்றி கழகம் 2026 நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைந்தாலும் இருக்கும், அதுவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த பதிவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கக்கூடிய எழுச்சியை மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி ஒரு பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று ஒரு உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாதது என்பதனை தமிழக வெற்றி கழகம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயினுடைய அறிவுறுத்தலின் பேரிலேயே இந்த தகவல் என்பது, இந்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2026 அதிமுக தாவேகா கூட்டணி என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல் விஜயினுடைய இந்த ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில உள்நோக்கத்தோடு பல்வேறு கருத்துக்களை சிலர் தெரிவிக்கக்கூடிய பொய்யான கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பக்கூடிய இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை, இந்த பொய்யான செய்தியை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களினுடைய நலனுக்கானது. வெற்றி கொள்கை தலைவராக இருக்கிற விஜய் அவருடைய ஆற்றிய உரையில தெரிவித்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த அடிப்படையிலேயே பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களுடைய பேராதரவோடு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஒரு நல்ல ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் அமைக்கும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். எனவே அடிப்படை ஆதாரமற்ற தமிழக வெற்றி கழகம் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளிடையான கூட்டணி என்கின்ற பொய்யான செய்தியை
யாரும் நம்ப வேண்டாம். எனவே மக்களை குழப்பக்கூடிய நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பாக கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்களும் தவிர்க்க வேண்டும் என்பன போன்ற ஒரு கருத்துக்களை தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகத்திலிருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்பது இல்லை, இது முற்றிலுமாக உண்மைக்கு ஒரு புறம்பான செய்தி என்பதனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயினுடைய ஒரு ஒப்புதலோடு இந்த அறிவிப்பை புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.